இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். நேற்றைய தினத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம பார்த்தோம். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாள்ல இந்த அமத்சியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கின ஒரு ராஜா என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்காத அந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாள்ல அமத்சியா ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம். இந்த ராஜா யூதா ராஜா 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜா, ஆனாலும் அந்த கர்த்தருடைய காரியங்களை அவன் என்ன செய்யல, முழு மனதோடு செய்யவில்லை. அதற்கு அந்த அதிகாரத்துல உள்ள அடுத்த வசனங்களை எல்லாம் நாம பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது? அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அந்த ஏதோமியரை முறியடித்து அந்த ஏதோமியருடைய தெய்வங்கள், அந்த சேயீர் புத்திரருடைய தெய்வங்களை கொண்டு வந்து அவன் தனக்கு தெய்வங்களாக வைக்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான விக்கிரக ஆராதனை பாவத்தை செய்கிறதை நாம பார்க்கிறோம். ஒரு யூதாவின் ராஜா, தாவீதின் வம்சத்தில் வந்த யூதாவின் ஒரு ராஜாவாகிய அந்த அமத்சியா என்ன செய்கிறார்? ஏதோமியருடைய தெய்வங்களை கொண்டு வந்து அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்துக்கொண்டு அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டுகிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரிக்கிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல. இன்னும் கூட அந்த ஏதோமியருடைய தெய்வங்களை நாடினது நிமித்தம் கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி செய்தார். என்ன நடக்கிறது? ஆண்டவர் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். எப்போ நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதமாக சத்துருக்களை எழும்ப பண்ணுகிறார். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற பொழுது அவர்கள் சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள்? எழும்பி அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள். இங்கே நாம பார்க்கிறோம், அந்த ஏதோமியர் அவர்களை, அந்த ஏதோமியரை அந்த தெய்வத்தை அவன் நாடினதினாலே அவர்கள் கையில், சத்துருக்கள் கையிலே இந்த அமத்சியா ராஜா ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட அதனால அவர் கர்த்தரை என்ன செய்கிறார்? விட்டு விலகி போகிறார். அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார். அவைகள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவதை பணிந்து கொள்ளுகிறார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தன்னுடைய ஜனத்தை உம்முடைய கைக்கு தப்புவிக்காதே போன தெய்வத்தை நீர் நாடுவானேன், நீர் அந்த தெய்வத்தை போய் வணங்குறீரே என்று சொல்லி எச்சரித்த பிறகும் அவர் அதை என்ன செய்யல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. பின்வாங்கி போன ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். என்ன நடந்தது? எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். எருசலேமில் இருந்தவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமத்சியா ராஜாவுக்கு விரோதமாக, அவனுடைய ஜனங்களே என்ன செய்கிறார்கள்? அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பதவியை, பொறுப்பை, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விக்கிரக வணக்கம், ஒருவேளை நாம இன்றைக்கு நேரடியாக போய் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விக்கிரகத்தை வணங்காவிட்டாலும் நம்மை பின்வாங்க பண்ணுகிற காரியங்கள், ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்கள் விக்கிரகமாக எண்ணப்படுகிறது. எந்த காரியத்திலே நம்ம பின்வாங்குகிறோம், எந்த காரியத்திலே ஆண்டவரை விட்டு நம்ம விலகுகிறோம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அமத்சியா ராஜாவினுடைய அழிவுக்கு காரணம் என்ன? அவருடைய பின்வாங்குதல். விக்கிரகத்தை நாடி போனதுனால அவருடைய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார். வேதம் சொல்கிறது, ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ பின்வாங்கி போகிறவர்களாயிராமல்
நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட வாழ்க்கையில ஏன் பின்வாங்கி நம்ம போகிறோம்? அந்த விதைகள் விதைக்கிறவனுடைய அந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட அந்த விதையை சொல்லுகிறார்கள். அதை கேட்கும் போது மக்கள் என்ன செய்கிறாங்க? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அநேகர் என்ன செய்வாங்க? வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அநேகர் கர்த்தரை விட்டு என்ன செய்யறாங்க? சோதனை காலம் வரும்போது அவங்களால அந்த சோதனையில தாக்கு பிடிக்க முடியாதபடி விசுவாசத்தை இழந்து பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கூட யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவரை பின்பற்றி அநேக சீஷர்கள், திரளான மக்கள் போகிறார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்ற முடியும் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆண்டவருடைய சீஷர்களே, அவரோடு கூட நடக்கிறவர்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு கடினமாக இருக்கிறதை இதை யார் கை கொள்ள முடியும் என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவங்கதான் போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நம்ம இந்த உலகத்துல எங்கேயுமே நம்ம செல்ல முடியாது. ஆண்டவரை அறிந்து அவருடைய அன்பை ருசித்து ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்த நாம் சோதனை காலங்கள், உபத்திரவத்தின் காலங்களிலே நாம் பின்வாங்கி செல்லவே முடியாது. யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவன் ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறது. நித்திய கிருபைகள் ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டத்திலே, ஒரு உபத்திரவத்துல, ஒரு சோதனையில நம்ம பின்வாங்கி போயிருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திற்கு வருவோம். ஆண்டவரே, நான் தவறி போனேன், நான் உம்மை விட்டு தூரமாய் போனேன், நான் உம்முடைய வேதத்தை மறந்தேன், ஆலயத்தை மறந்தேன், ஜெபிப்பதை மறந்தேன், மறுபடியும் உம்மிடத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம், விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், மறுதலித்து போனவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் உணரும் போது, பேதுரு ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி போனவர் தான், ஆனாலும் மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் அந்த பேதுருவை ஏற்றுக்கொள்கிறார். நாம் கூட எந்த விஷயத்திலே நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்காதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளுங்க. உபத்திரவங்கள், சோதனை நேரங்களிலே விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஆண்டவரே, பின்வாங்கி செல்லாதபடி காத்துக்கொள்ளும். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமாப்பா, நாங்கள் பின்வாங்கி செல்லாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலே, விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை